இப்படி கமுந்தும் படுக்கலாம், இல்லைன்னா சைடில் கமுந்தும் படுக்கலாம். இப்படி சைடில் கமுந்து படுக்கும்போது இப்படி பண்ணிங்கன்னா. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. யூடியூப்பில் ஒரு 10,000 வீடியோக்கள் இருக்குங்க. அதாவது இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, சாப்பிட்ட உடனே சளி கரைஞ்சி வாந்தியாக வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. சளி எப்படிங்க கரைஞ்சி வாந்தியாக வெளியே வரும்? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வாந்தி அப்படிங்கிறது வாயிலேருந்து வரக்கூடிய விஷயம். அந்த டியூப் எங்கே போகுது? வயிற்றுக்குள்ளார. ஸோ வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வரக்கூடிய விஷயம்தான் வாந்தி. அந்த வாந்தியில் சளி வராது. ஆனால் சளி கொஞ்சம் அந்த வாந்தியில் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் சில பேர் தொண்டையில் வரக்கூடிய சளியை வெளியே துப்பாமல் முழுங்கிடுவாங்க. ஸோ அப்படி முழுங்கக்கூடிய சளி தான் வாந்தியில் கொஞ்சமாக இருக்குமே தவிர எப்பவுமே சளி கரைஞ்சி வாந்தியில் வெளியே வராது. சளி எப்பவுமே எப்படி வெளியே வரும்? நுரையீரல்லேருந்து வரக்கூடிய டியூப்பு அது வாயில் ஜாயின் ஆகுது, இருமல் மூலமாக வெளியே வரும். ஸோ இருமல் மூலமாக தான் நம்ம சளியை வெளியேற்ற முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அப்படி நம்ம வெளியேற்றக்கூடிய சளி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா நம்மளோட நுரையீரலுக்கு போகக்கூடிய நடுப்பகுதி டியூபுகள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நடுப்பகுதி டியூபுகளில் இருந்து சளியை வெளியேற்றிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். இந்த செடியோட வேர் மாதிரி அப்படியே சின்ன சின்ன டியூபுகளாக நம்ம நுரையீரல் ஃபுல்லாக பறந்து விரிஞ்சிருக்கிற அந்த குட்டி குட்டி டியூபுகளில் இருக்கக்கூடிய சளியை இருமல் மூலமாக நீக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட 4 to 5 மாதங்கள் வரை கூட அந்த சின்ன சின்ன டியூபுகளில் சளி இருக்கிறத நிறைய ஆராய்ச்சிகளில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ பட் அது பெருசாக ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் கொஞ்சமாக அது ரத்தத்தில் கரைஞ்சிடும் அந்த சளி. மற்றபடி நம்மளோட நுரையீரலில் நடுப்பகுதியில் டியூப்பில் இருக்கக்கூடிய சளிகள் இருமல் மூலமாக வெளியே வரும். ஸோ அதை தான் நம்ம உணர்கிறோம். கர்ருன்னு நம்ம உணரும்போது இருமல் வரும்போது அதை சளியை இருமல் மூலமாக வெளியேற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இருமல்ங்கிறதே நம்ம இயற்கை நம்மளுக்கு கொடுத்த வரம்னு தான் சொல்லணும். அந்த இருமல் மூலமாக சளி வெளியே போகுது. சில பேருக்கு இருமலே வராமல் போயிடும். அந்த நம்ம இருமல் சிறப்பு சாப்பிட்டு சில பேர் அந்த இருமலை தடுக்க நினைப்பாங்க. ரொம்ப அதிகமாக நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு இருமல் இருந்தால் தான் நம்ம இருமல் சிறப்பு குடிக்கணும். மற்ற நேரத்தில் இருமல் நார்மல் இருமல் அப்படிங்கிறது நம்ம நுரையீரலிருந்து சளியை வெளியேற்றக்கூடிய ஒரு நார்மல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த இருமலை தேவையில்லாமல் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ அப்புறம் எப்படிங்க நம்ம நுரையீரல் விட்டு வெளியேற்றதுக்கான உணவுகள் சாப்பிட்டு சளியை கரைக்கிறோம்? நானே ஏற்கனவே நிறைய உணவுகள்லாம் சொல்லியிருக்கேன். அந்த உணவுகள்லாம் இப்போ வேஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த உணவுகள் இப்போ மிளகு, பெப்பர் போன்ற பல்வேறு விஷயங்கள் நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த காரமான சமாச்சாரங்கள் எல்லாமே சளியை இலகுத்தன்மையாக்கும், கொஞ்சம் வெளியே வர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நம்ம இருமலை எப்படி இருமுனா சளியை மேக்சிமம் வெளியே வர வைக்க முடியும்னு பார்க்கணும். ரொம்ப குத்தி இருமுனோம்னா தொண்டை பகுதி புண்ணாகிரும், டேஞ்சர். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. பொதுவாக நம்மளுக்கு இருமல் எப்படி வர வைக்கணும்னா ஆழமான மூச்சு இழுக்கிறது, டீப் பிரீத்திங். ஆழமாக மூச்சு இழுத்து அப்படின்னீங்கன்னா மோஸ்ட்லி சளி வெளியே வந்துடும். இல்லைனா இன்னொரு மெத்தட் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆழமாக மூச்சு இழுத்துட்டு 3 முறை ஹா 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 அப்படின்னு சொல்கிறது. நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய நுரையீரல் உள்ளே இருக்கக்கூடிய சளி வெளியே வந்துடும். அப்புறம் இன்னொரு மெத்தட் என்னென்னா பாஸ்டுரல் ட்ரைனேஜ்னு சொல்கிறது. அதாவது படுக்கையில் நீங்கள் உங்கள் தலைப்பகுதி கீழே இருக்க மாதிரி இந்த பக்கம் தலகாணி மூலமாக கொஞ்சம் உடம்போட இந்த வயிற்று பகுதியை மேல் நோக்கி வச்சுக்கிட்டு நான் படத்தில் காட்டுற மாதிரி கீழ் நோக்கி உங்கள் தலை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சமயத்தில் இருமும்போது ஆட்டோமேட்டிக்காக நுரையீரலிருந்து சளிகள் ட்ரெயின் ஆகுது. இப்படி கமுந்தும் படுக்கலாம், இல்லைன்னா சைடில் கமுந்தும் படுக்கலாம். இப்படி சைடில் கமுந்து படுக்கும்போது நுரையீரலோட சைடில் இருக்கிற சளி வெளியே வருது. இப்படி குப்புற படுக்கும்போது நுரையீரலோட பின்பக்கம் இருக்கிற சளி கீழே வருது. அதே மாதிரி முடிஞ்சால் இப்படி நேராக மல்லாக்க படுத்துக்கிட்டே சாய்வாக படுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் இடுப்பு பிருஷ்ட பகுதிக்கு அடியில் தலைகாணியை வச்சு மல்லாக்க படுத்து இரும்ப முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ நம்ம முன்பகுதியில் இருக்கக்கூடிய சளிகள் வெளியே வரும். ஸோ இதுக்கு பேர் போஸ்டரல் ட்ரைனேஜ். இந்த முறையிலையும் நம்ம சளியை நம்ம உடம்பு விட்டு வெளியேற்றலாம். அதற்குரிய உணவுகள் சாப்பிடலாம், மருந்துகள் சாப்பிடலாம். இந்த முறையில் சளியை வெளியேற்ற முடியும். இருமல் மூலமாக தான் சளியை வெளியேற்ற முடியும். கண்டிப்பாக வாந்தி மூலமாக கிடையாது அப்படிங்கிறது இந்த வீடியோவோட முக்கியமான மெசேஜ். இந்த இருமல் சளி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.